மக்களே கன்னடா வாங்க வாக்கியம் போகலாங்கிற சேனலில் ரோபோ சங்கர் அண்ணன் இன்றைக்கி இறந்துட்டார் அப்படின்னு காலையில் முதல்ல ஆஃபீஸ் போனோன்னு அந்த நியூஸை வந்து பார்த்தேன். அது ரொம்ப வருத்தமாக இருந்தது. ஐயோ பாவம் மனுஷன் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பிள்ளை இந்திரஜாவோட கல்யாணத்தை ரொம்ப ஜாம்னு நல்லா நடத்தினார். அது மட்டும் இல்லாமல் அந்த பிள்ளையோட ஒவ்வொரு அந்த கல்யாண விஷயத்தில் நடந்த 8 நாள் 10 நாள் ஃபங்க்ஷனையும் ஒவ்வொன்றையும் அந்த பிஹைண்ட் வுட் சேனலில் பப்ளிஷ் பண்ணிக்கிட்டே இருந்தார். அதுக்கு குழந்தை பிறந்தது, அந்த குழந்தைய வச்சு எடுத்த வீடியோக்கள், இப்படி பல விதமான ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க பார்த்து ரசித்து மகிழ்ந்தாப்புல. ஸோ இந்த தருணத்தில் அவரோட வயசும் அவருக்கு ரொம்ப வயசு கிடையாது, ஜஸ்ட்டு 46 தான் ஆகுது. ஸோ இதில் அவர் இறந்தது வந்து ரொம்ப ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு செய்தி. எல்லாத்த விட என்ன அப்படின்னா, உலகத்தில் வந்து அதான் சொல்லுவாங்கள்ல, கல்லடி பட்டால் கூட படலாம், ஆனால் கண்ணடி படக்கூடாது அப்படிம்பாங்க. அவருக்கு எவ்வளோ கந்துஷ்டின்னு தெரியல. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஆள் இருந்துட்டு இவ்வளோ அழகாக ஒரு கல்யாணத்தை, ஒரு சாதாரண அவர் வந்து ஒரு காமெடியன் தானே, அப்படி தானே, அதில் தான் திரையுலகில் அவர் அறிமுகமானார். அந்த குடும்பமே கஷ்டப்பட்டு உழைக்குது. அந்த காமெடியனாக இருந்துட்டு அவர் வந்து ஒரு பெரிய ஹீரோக்கள் பண்ணாங்கன்னா அவங்க குடும்பத்தில் உள்ள கல்யாணத்தை எப்படி பண்ணுவாங்க, அந்த அளவுக்கு அவர் ஜாம்னு பண்ணி வச்சுருந்தார். ஸோ ரொம்ப வருத்தத்துக்குரியது. அவங்க குடும்பத்துக்கு நம்ம சேனல் சார்பாக ஆறுதல் சொல்லிக்கிடலாம். இன்னொரு இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா, நடிகர் தனுஷ் போயிருந்தாங்க, கமல் போயிருந்தாங்க, சிவகார்த்திகேயன் பிரதர் போயிருந்தார். இப்படி எல்லா துணை நடிகர்கள் அவர் கூட ஆக்ட் பண்ணவங்க எல்லாரும் ஐயோ காமெடி நடிகர் அந்த சங்கம், அந்த நடிகர் சங்கத்தை வந்து அவங்க நல்லா அதை காட்டினாங்க. எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து அவருக்கு கடைசியில் கூட எல்லாம் இருந்து எல்லாமே ப்ராப்பராக பண்ணாங்க. அவங்க எல்லாருக்கும் ஒரு நன்றியும் தெரிவிச்சுக்கலாம். அதே போல் அவங்க எல்லோரும் கூட அந்த ஃபேமிலிக்கு சப்போர்ட்டாக இருந்து அந்த ஃபேமிலியை எப்பவும் போல் நல்ல வழி நடத்தி அவங்களால முடிஞ்ச ஹெல்ப்பெல்லாம் அந்த குடும்பத்துக்கு பண்ணுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை தான். கண்டிப்பாக பண்ணுவாங்க அவங்க எல்லாருமே. சந்தோஷம் மக்கள். நீங்களும் அண்ணனோட ஆத்மா சாந்தி அடைகிறதுக்காக ரோபோ சங்கர் அண்ணன் ஆத்மா சாந்தி அடையணும்னு சொல்லி இறைவனை பிரார்த்திக்கொள்ளுங்கள். நன்றி மக்களே, பாய்.